கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் எங்களை எல்லாரையும் மூடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வழியாக இருந்து நடத்துங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அதனுடைய 3வது வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவரே இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று 1-2 வசனங்களிலே இயேசு சீசர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து
சில காரியங்களை போதிக்கிறார். அவருடைய கடைசி அவருக்கு உண்டாகக்கூடிய பாடுகள், அவருக்கு ஏற்படக்கூடிய சிலுவை மரணம், இவைகளையெல்லாம் சொன்னபோது சீசருடைய இருதயமானது ரொம்ப கலங்கி போய்விட்டது. உடனே ஆண்டவரை சொல்கிறார், நீங்கள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அப்படி கலங்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தேவனை விசுவாசிங்க, என்ன விசுவாசிங்க. நான் ஒரு வீட்டை, என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் போன பின்பு உங்களையும் நான் வந்து சேர்த்து கொள்வேன்னு சொன்னார். தோமா அவரை நோக்கி 5வது வசனம், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வழி தெரியாத ஒரு நிலையில் அவங்க யோசித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே உங்களுக்கு வழி, நான் தான் உங்களுக்கு சத்தியம், நான் தான் உங்களுக்கு ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கும். உலகத்தில் இன்றைக்கி அநேக வழிகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பரலோகத்திற்கு போவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிறதான வழி. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற வழியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. எதற்கு தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர்வதற்கு இயேசுவை தவிர, இந்த உலகத்தில் இயேசுவை தவிர ஒரு வழி இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மூலம், அவர் மூலம், அவர் வழியாக ஒரு மனிதன் மோட்சத்துக்கு செல்ல முடியும். 1 தீமோத்தேயு 2:4 படிச்சிங்கன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் தான் சத்தியம். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலம் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை எல்லாரும் அறியணும். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு வழியாக இருக்கிறாரு, சத்தியமாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு ஒரு நாமம் இந்த பூமியில் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எத்தனையோ வழிகளை பின்பற்றலாம், எந்த வழியும் உங்களை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்காது, நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்காது, மரணத்துக்கு பிறகு நிரந்தரமாய் வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அது எல்லாம் இந்த பூமிக்குரிய பல விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் மோட்சம் செல்வதற்கு, பரலோகம் செல்வதற்கு இந்த பூமியில் ஒரே ஒரு வழி தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, எல்லா நதிகளும் போய் சேருகிற இடம் சமுத்திரம், எனவே எல்லா மதங்களும் இறுதியில் போய் செல்வது ஒரு இடம்தான். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பைபிள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒரே வழி, ஒரே தேவன், ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அதை இழந்து போவீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வழி, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்கிற சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கி கேட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கான தகுதி உடையவர்களாக மாற்றோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.